வெல்கம் டு ஹஸ்பார்க்கல்ஸ் சேனல்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹேர் ஆயில் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் 1 டீஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கருஞ்சீரகம் எடுத்துக்கணுங்க. இதில் அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கரிசலாங்கண்ணி இலை, இது வந்து நீங்கள் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மருதாணி இலை, இது எல்லாமே எங்கள் வீட்டிலையே வந்து நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லைன்னா மருதாணி பவுடர், கரிசலாங்கண்ணி பவுடர் யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கடுத்தது 3வது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வந்து இந்த எல்லா இலையை விட குவான்டிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. 4வது பார்த்திங்கன்னா வெத்தலை. இந்த வெத்தலை வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து தலைமுடி க்ரோத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. இதுதான் நம்மளோட இன்க்ரீடியன்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கருஞ்சீரகத்தையும் வெந்தயத்தையும் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு 1க்கு 2 பொடி பண்ணிக்கணுங்க. ஏன் இதை 1க்கு 2 பொடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ தான் அதனோட எசன்ஸ் வந்து அதில் நல்லாவே இறங்கும். அதுக்காக வந்து இது 1க்கு 2 வந்து நீங்கள் பொடி பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுருக்க 4 வகையான தலைகள், கரிசலாங்கண்ணி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மருதாணி இலை கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா அது உங்களுக்கு குளிர்ச்சியும் கூட, ஹீட்டான பாடிக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கறிவேப்பிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பழுப்பு இலை அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து நீங்கள் வெளியில் எடுத்துருங்க. கறிவேப்பிலை போட்டுக்கோங்க. கறிவேப்பிலை வந்து எப்போவுமே மற்ற இதை விட கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாகவே சேர்த்துருங்க. ஏன்னா முடி வந்து கருப்பாக இருக்கிறதுக்கு இதுதான் வந்து நல்ல ஒரு இது கொடுக்கும். ஸோ வந்து கறிவேப்பிலை வந்து நிறையாவே எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வெத்தலை எடுக்க போவீங்க. இந்த வெத்தலையை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா காம்பை வந்து கிள்ளிக்கணும். காம்பை கிள்ளிட்டு வெத்தலையை வந்து 1-2 கிழித்து போட்டுக்கோங்க. இது வந்து நான் வந்து 750 ml எண்ணெய் எடுக்கிறேன், அதனால் வந்து ஒரு 5 வெத்தலை வச்சுருக்கேன். நீங்கள் வந்து 250 ml எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாமே இதில் குவான்டிட்டி வந்து பாதி போதும். வெத்தலை வந்து ஒரு 2 இல்லை 2.5 வெத்தலை அந்த கணக்கில் எடுத்திங்கனாவே போதுமானது. ஸோ அந்த 2 வெத்தலை 3 வெத்தலை எடுத்திங்கனாவே போதுமானது. இது வந்து ஹேர் க்ரோத்துக்கு வந்து இந்த வெத்தலை வந்து உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக கிரைண்ட் ஆகலை அப்படின்னாலும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கூட கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ கிரைண்ட் பண்ணது இப்படி 1க்கு பாதியாக தான் இருக்கணும், நைஸாக அரைக்கக்கூடாது. அதே மாதிரி கருஞ்சீரகமும் அதுவும் 1க்கு பாதியாக தான் இருக்கணுங்க. இப்போ வாணலி வச்சுக்கோங்க அடுப்பில். இதில் வந்து நீங்கள் வந்து அந்த வடைச்சட்டி வந்து ஈயம் வந்து யூஸ் பண்ணாமல் சில்வர் ஆர் வந்து இரும்பு வடைச்சட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் வந்து எண்ணெய் ஊற்றிட்டேன். தேங்காய் வந்து பார்த்திங்க அப்படின்னா செக்கில் ஆட்டின எண்ணெயாக இருந்தாலும் ஓகே, இல்லைன்னா நீங்கள் வந்து பேராஷூட் வாங்கிக்கோங்க. பேராஷூட் வந்து எப்போவுமே நல்ல ஹேர் க்ரோத்துக்கு உதவும். ஸோ நீங்கள் தாராளமாக செக்கெண்ணெய் கிடைக்காதவங்க பேராஷூட் யூஸ் பண்ணுறது தப்பே இல்லை. எண்ணெய் வந்து ஹீட் ஆகுது. நல்லா கொஞ்சம் ஹீட் ஆன பிறகு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கருஞ்சீரகம், வெந்தயம் இதை வந்து நீங்கள் வந்து அதில் போடணும். கருஞ்சீரகம் வெந்தயத்தை போட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி நுரையாக வருங்க. கொஞ்சம் நுரையாக வந்து அந்த எண்ணெயோட இது வந்து பாயிலிங் வந்து இது உள்ளே போட்டனையும் நுரையாக வந்து நிற்கும். ஸோ இது கொஞ்சம் நேரம் நீங்கள் வெயிட் பண்ணணும். அது நல்லா ஹீட் ஆகி நல்லா கொதியும் வரணும். இது போட்டதுக்கப்புறம் உடனே இலையை போட்டுறாதீங்க. ஏன் இது கொதி வரணும்னு பார்த்தீங்கன்னா, அதை நம்ம 1க்கு 2 அரைச்சி போட்டிருக்கனால நல்லாவே அந்த எசன்ஸ் எல்லாம் வந்து உள்ளே இறங்குங்க. ஸோ வெந்தயம் கருஞ்சீரகம் போட்டனையும் அந்த எசன்ஸ் வந்து இப்படி இறங்குனா அப்படின்னு மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த ஹேர் ஆயில் வந்து முழுசாக ப்ரிப்பேர் ஆகுதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி இது நல்லா நுரைச்சி வந்து ஒரு கட்டத்தில் இந்த நுரையெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக விலகி நல்லா கொதி வந்துடுங்க. கொதி வரும்போது உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா
அந்த எண்ணெயோட கலர் வந்து ஒரு லைட் க்ரீனிஷாக அந்த மாதிரி உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், இந்த நுரையெல்லாம் விலகிடுச்சு. நல்லா கொதி வந்து அந்த எசன்ஸ் வந்து முழுசாகவே உங்களுக்கு இறங்கி எண்ணெய் வந்து நல்லாவே கொதிச்சிட்ருக்கு. இப்போ நீங்கள் வந்து அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கணும். சிம்மில் வச்சுட்டு இப்போ நீங்கள் அந்த அரைச்சி வச்ச இலைகளை போடணும். இலைகள் போடும்போது இப்படி தான் வந்து எண்ணெய் வந்து உங்களுக்கு பொங்கி வரும். இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு கரண்டி வச்சு, ஏன்னா நீங்கள் அரைச்சி வச்சது அந்த ஒரு மாதிரி கட்டித்தன்மையோடு இருக்கும், அதை வந்து நல்லா எடுத்து பிரித்து விட்டுறணும். பிரித்து அதை வந்து நல்லா எல்லா ஆயில் கூடயும் நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லாவே வந்து நீங்கள் கலக்கி விடணும். ஏன்னா உங்களுக்கு அது கட்டி கட்டியாக அப்படியே சேர்ந்துக்கும், அதில் இருக்கிற எசன்ஸும் இறங்காது. ஸோ நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அதனோட அந்த எசன்ஸ் எல்லாமே வந்து உள்ளே இறங்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி அது நல்லா கொஞ்சம் கொதித்து வரட்டும். இந்த கண்டிஷனில் ஒரு திக்னஸ் கிடைக்கும், கலர் சேஞ்சிங் இருக்கும். இது ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா அதை ஒன்ஸ் லாஸ்ட் ஃபைனலி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உடனே வந்து வடிச்சிடாதீங்க. ஒரு 3 to 4 hours வந்து அப்படியே தூக்கி ஓரமாக வச்சு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. எதுக்குன்னா அந்த எண்ணெய் கொதி வந்தது மட்டும் இல்லாமல் அதனோட ஃபுல் பலனும் உங்களுக்கு கிடைக்கணும். அப்படின்னா அதனோட அந்த சாறுகள்லாம் நல்லா வந்து எண்ணெயில் வந்து மிக்ஸ் ஆகணும். இப்போ நம்ம கொதிக்க வச்சுருக்கிற ப்ராசஸ் அப்படிங்கிறனால அது மட்டும்தான் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. சூடாக மூடிடாதீங்க. கொஞ்சம் வந்து வெதுவெதுப்பாக ஆனதுக்கப்புறம் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஏன்னா சூடாக மூடினீங்க அப்படின்னா அதனோட அந்த கொதித்தன்மையில் வர வடிநீர் வந்து உள்ளே கலந்துரும். ஸோ இப்போ 3 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் ஊற வச்சு எடுத்துட்டேன். ஊற வச்சதை இப்படி ஒரு வடிகட்டியோ இல்லை உங்கள்கிட்ட காட்டன் கிளாத் இருந்துச்சுன்னா அது இன்னும் நல்லது. அதில் வந்து இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டினதை பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ஹேர் ஆயில் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் வீக்லி டெய்லி எப்படி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் வந்து அந்த மீதி வடித்ததோட அந்த கசடை வந்து நீங்கள் ஹேர் பேக்காகவும் யூஸ் பண்ணலாம். அது எப்படிங்கிறத பின்னால் வர வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப்.